என் அன்பு தங்கமே, எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய். மனிதர்கள் யாரையும் நம்ப நீ தயாராகவே இல்லை. வாழ்க்கையில் பல ஏமாற்றங்கள், துரோகங்கள் கண்முன்னே பார்த்துவிட்டாய். அதனால் வாழ்க்கையில் யாரையும் நம்பவும் நீ தயாராக இல்லை. சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடைக்கும் கவலைகளிலிருந்து உன்னால் வெளியில் வர இயலாமல் தவிக்கும் நிலைமையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகின்றது தங்கமே. நீயும் நான் கூறும் அறிவுரைகளின் படித்தான் நடக்கின்றாய். அதில் ஒன்றும் குறையல்ல. ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய். நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துவிட்டது. துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய். நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோழையைப் போல அழுகின்றாய். அழுகாதே, தைரியமாக இரு தங்கமே. உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன்னிலை உணரும் காலத்தை நான் உருவாக்குவேன். நீ இழந்ததை எல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழிவகை செய்வேன். உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு அப்பா என்னும் என் நிலை இறங்கினாலும் நான் இருக்கின்றேன் என்று இருக்கின்றாயே. உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கப் போகின்றேன். உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்கின்றேன். என்னை முழுமையாக நம்பு. இது என்னுடைய சத்திய பிரமாண வாக்கு. எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைராக்கியத்துடன் வரணும் வா. யார் என்னை அரவணைக்கிறாரோ அவர் வீட்டில் இருந்தாலும் சரி, ஏதோ தீவில் இருந்தாலும் சரி, சர்வ நிச்சயமாக நான் அவர் அருகில் இரவும் பகலும் இருப்பேன். பக்தர் எங்கு சென்றாலும் எவ்விடத்தில் சென்றாலும் நான் அவருக்கு முன்பாக அங்கு சென்று எதிர்பார்க்காத வழிகையில் தரிசனம் அளிப்பேன். உனக்கு அத்தரிசனம் மிக விரைவில் கிடைக்கப் போகின்றது. இது என் சத்திய பிரமாணம். ஓம் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை.